வெல்கம் டு Flearn அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை பத்தி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் வீடியோ சீரிஸ்ல 2வது வீடியோ. அப்போ 1வது வீடியோல நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல பேசிக்ல இருந்து எப்படி நம்ம பேசிக்கா ஒரு டேபிள் சரியான முறையில கிரியேட் பண்றது, அதுக்கு நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் சரியான முறையில கிரியேட் பண்ணிக்கிறது, ரைட்? இதெல்லாமே போட்டு நம்ம சரியான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டேபிள் செய்றது அண்ட் நம்ம எப்படி ஒரு குவரி கிரியேட் பண்றது அண்ட் குவரி டிசைன் வியூ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விசார்ட்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதே போல ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ரிப்போர்ட்ஸ் எப்படி சரியான பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல கிரியேட் பண்றது இது எல்லாமே நம்ம வந்து பார்ட் 1 வீடியோல பார்த்துருந்தோம். அதுக்கான ஒரு டியூட் ஒண்ணு நான் உங்களுக்கு அதோட சேர்த்து வழங்கி இருந்தேன். ரைட்? அப்போ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பார்ட் 2 வீடியோ வரல அப்படின்னு மெசேஜஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அப்போ அதுக்காக வேண்டி நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவ இப்பொழுது கொண்டு வந்திருக்கோம். ரைட்? அப்போ இந்த பார்ட் 2 வீடியோ பொறுத்தவரைக்கும் இதுல நம்ம கதைக்க போற சப்ஜெக்ட் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ப பத்தி கதைக்க போறோம். அண்ட் அதே போல இந்த டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சு நம்ம எப்படி குவரீஸ கிரியேட் பண்ணிக்கிறது, ரைட்? பெர்ஃபெக்ட்டான ஒரு 2 டேபிளோ, 3 டேபிளோ வச்சு நம்ம எப்படி குவரீஸ் சரியான முறையில கிரியேட் பண்றது, அண்ட் அதில கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணிக்கிறது, அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, குவரீஸ வச்சு நமக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் அந்த குவரியில நம்ம போயிட்டு எப்படி கால்குலேட் பண்ணி, டேட்டாபேஸ சரியான முறையில மெயின்டெயின் பண்ணிக்கிறது, கிரியேட் த ஃபார்ம்ஸ் அண்ட் அதே போல ரிப்போர்ட்ஸ நம்ம சரியான முறையில எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது, அதில கண்டிஷன்ஸ், சில ஃபார்முலாஸ் எப்படி நம்ம வொர்க் பண்றது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல கதைச்சுக்க போறோம். ரைட்? அப்போ இந்த வீடியோல நம்ம வந்து குவரி ரிலேஷன்ஷிப் அண்ட் கால்குலேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல கதைக்க போறோம். அப்போ 3வது வீடியோல நம்ம வந்து ஃபார்ம வச்சு எப்படி கால்குலேஷன் பண்றதுன்றதையும் நம்ம கதைப்போம். அப்போ இந்த டியூட்ட நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல இடையில ஒரு இடத்துல கார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த கார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். ரைட்? அத டவுன்லோட் லிங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த டியூட்ட உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இந்த ஆக்சஸ்ல எப்படி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்போ அதுக்காக வேண்டி நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் போயிட்டு அக்சஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி ரைட். அப்போ மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸை பற்றின விடயங்கள் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ரைட். அப்போது இன்னைக்கு நம்ம இதில் கதைக்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ். நம்ம பிளாங்க் டேட்டாபேஸ் ஒன்று எடுத்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் காய்ச்சிட்டு இருக்கோம். ரைட். ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பிளாங்க் டேட்டாபேஸ் எடுத்து பெர்ஃபெக்டான டேட்டாபேஸ் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி காய்ச்சிருந்தோம். ரைட். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் அதில் ஒரு பொறுமதியான ஒரு டியூட்டும் நம்ம வந்து அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டியூட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதை ஃபுல்லாக 100% ப்ராக்டிக்கல் பண்ணிக்கலாம். ரைட். அப்போது இங்கே நம்ம வந்து அதே போல் பிளாங்க் டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிற நேரத்தில் இந்த டியூட்டில் நம்ம போட்டிருக்கோம். ரைட். இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம பேர் கொடுப்போம் புக்ஸ். புக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் Flearn அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ரைட். கட்டாயம் நம்ம சேனலை Flearn அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. கிரியேட் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ கிரியேட்னு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகி வரும். அப்போ இந்த டேபிள் வந்ததுக்கு பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் த டேபிள் ஃபாலோவிங். ரைட். நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிளோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. ரைட். டேபிளோட நேம் கஸ்டமர் டீடைல்ஸ். அதே போல் டேபிளில் வர வேண்டிய ஃபீல்ட்ஸ் என்ன மாதிரியான ஃபீல்டு வரணும்? நம்பர், கஸ்டம் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி. இதுதான் நம்ம டேபிளில் வர வேண்டிய ஃபீல்ட். அண்ட் அந்த ஃபீல்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீல்டு வர வேண்டிய டைப்ஸ், டேட்டா டைப்ஸை பற்றி போட்டிருக்காங்க. அண்ட் அதே போல் அதுக்குரிய கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். அப்போ நம்ம இதை வச்சு இந்த டேபிளை கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அந்த டேபிளில் வர வேண்டிய டீட்டெயில்ஸும் தரப்பட்டிருக்கு. ரைட். நீங்களாம் யோசிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன முடியும்னா நீங்கள் யோசிச்சு போடுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தந்துருக்கோம். விருப்பம்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். ரைட். ப்ராக்டிக்கல் பண்ணுறது முக்கியம். ரைட். கட்டாயம் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். அப்போது இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த டேபிளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிள் டூல்ஸ்னு இருக்குது. வியூவில் போயிட்டு டிசைன் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹோமில் கூடிய உங்களுக்கு வந்து வியூவில் போயிட்டு டிசைன் வியூன்னு கொடுத்தா டேபிளில் டிசைன் வியூ வரும். அப்போது இந்த இடத்துல டேபிளுக்கு நீங்கள் நேமை கொடுக்கணும். நம்ம கொடுக்க போகிற நேம் வந்து கஸ்டமர் டீடைல்ஸ். அப்படின்னா இந்த டேபிள் எதுக்காக வேண்டி கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைப்ரரி ஒன்றில் புக்ஸ் பரோ பண்ண போகிற கஸ்டமர்ஸ் டேயும், ரைட். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய புக்டு டீட்டெயில்ஸையும் வச்சு தான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஒரு லைப்ரரி டீட்டெயில்ஸ் ஒன்று தான் இதில் முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ரைட். அப்போது இதில் நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு இப்படி ஒன்று வருது. ஓகேன்னு கொடுத்துருவோம். ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி ஸ்பேஸ் ஒன்று இருந்தது.
ரைட். அதனால சிக்கல் இந்த டொட்டை நம்ம ரிமூவ் பண்ணி போடுறோம். ரைட். ஓகே. ரைட். டோட்ஸ், கமாஸ் இதெல்லாம் வைக்க இயலாது. ரைட். அதனால இந்த மாதிரி போடுறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா டேபிள்ட ஃபீல்ட்ஸ் தந்திருக்காங்க. நம்பர் அப்படின்ற ஃபீல்ட் நமக்கு தேவை. ரைட். நம்பர். அதே போல நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ நம்பர் அப்படின்ற ஃபார்மேட்ல வரணும். ரைட். உங்களுக்கு இந்த டியூட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணினதுக்கு பிறகு இந்த டியூட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரெகுலர் பண்ணி பாருங்க. ரைட். அப்போ நம்பர், ஆட்டோ நம்பர் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட். அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன இருக்கு? கஸ்டம் ஐடி, கஸ்டமர் ஐடி அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நேம், எஃப் நேம்னு போட்டுக்கிறேன். ரைட். அதே போல லாஸ்ட் நேம், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி ஃபர்ஸ்ட் நேம், அதே போல லாஸ்ட் நேம், அதே போல அட்ரஸ், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சிட்டி அப்படின்னு தரப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட்ல நம்ம அப்ளை பண்றோம். அண்ட் அதே போல நம்பர், ஆட்டோ நம்பர், கஸ்டம் ஐடிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ல போயிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். கேன் இன்புட் ஒன்லி 15 லெட்டர்ஸ். ரைட். அப்போ அதுக்கு சாரி கஸ்டம் ஐடிக்கு போட்டிருக்காங்க ஏஎஃப் அண்ட் 3 டிஜிட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த டேபிள்ல வரக்கூடிய எல்லாருக்குமே ஏஎஃப் அப்படின்றது வரணும். ரைட். ஏஎஃப் அப்படின்றது வரணும். அதே போல 3 நம்பர்ஸ் கண்டினியூவா வரணும் அப்படின்றத அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளோட எக்ஸஸ்ல போயிட்டு இந்த இடத்துல கஸ்டம் ஐடியை கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் சரியாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு இதை பார்க்குற நேரமே செய்துக்கிற மாதிரியான நாலேஜ் ஒன்று இருக்கும். ரைட். அப்போ டபுள் கொட்டேஷனில் நம்ம கொடுக்குறோம் ஏஎஃப். டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா அது ஒட்டோவா வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். அண்ட் 3 டிஜிட்ஸ். அப்போ நம்ம 3 டைப் பண்ணுறோம். அவ்வளோதான் சப்ஜெக்ட். இன்புட் மார்க்ஸில் டைப் பண்ணுறோம். ரைட். அப்போ இன்புட் மார்க்கில் டைப் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத நம்ம வந்து முதலாவது வீடியோவில் காய்ச்சிருக்கோம். ரைட். அப்போது முதலாவது வீடியோ நீங்கள் பார்த்து இல்லாட்டி இந்த மேலே இருக்கக்கூடிய கார்டை கிளிக் பண்ணி முதலாவது வீடியோவை உங்களுக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெக்ஸ்ட் அண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஃபீல்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 இருக்குது. இதுக்கு ஒரு 15 கொடுத்தீங்கன்னா போதும். லாஸ்ட் நேமுக்கும் வந்து ஃபீல்ட் சைஸ் ஒரு 15 சொல்லியிருக்காங்க. 15. அட்ரஸுக்கும் வந்து ஃபீல்ட் சைஸ் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். உங்களுக்கு பார்க்கலாம். ரைட். இன்புட் ஒன்லி 15 லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபீல்ட் சைஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது ஏன் அப்படின்றதெல்லாம் முதலாவது வீடியோவில் நான் காய்ச்சிருந்தேன். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா சிட்டி, லுக்அப் விசார்ட். என்னென்ன சிட்டி போடலாம்? கேண்டி, ஹேட்டன், கால், ஜஃப்னா. அப்போது நம்ம இதில் இந்த இடத்துல போயிட்டு இவரை கிளிக் பண்ணிட்டு இதில் லுக்அப் விசார்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் டைப் த வேல்யூ தட் ஐ வாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ இதில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க கேண்டி, ஹேட்டன், இதில் வந்து ஜஃப்னா, கால். ரைட். கால் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிட்டின்னு வருது, ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதில் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு தான் காட்டும். ரைட். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம கொடுத்த லுக்அப் விசார்ட் அப்ளை ஆகிருச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். அப்போ நீங்கள் இதில் வந்து லுக்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நம்ம டைப் பண்ண ரோசோஸில் அப்ளை ஆகியிருக்கும். ரைட். இதை எதுவும் சேஞ்ச் பண்ண போகாதீங்க. ரைட். அதை அப்படியே விட்டுருங்க. ரைட். அப்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்ளை ஆகிருக்கு. இதை வந்து சேவ்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம டியூட்டில் பார்ப்போம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது இதில் டீட்டெயில்ஸ் போடப்பட்டிருக்கு. ரைட். இந்த இடத்துல பிரைமரி கீ டு கஸ்டம் ஐடி ஃபீல்ட். ரைட். கஸ்டம் ஐடி ஃபீல்டுக்கு வந்து பிரைமரி கீ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரைட். பிரைமரி கீனா என்ன அப்படின்றது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே காய்ச்சிருந்தேன். அப்போ கஸ்டம் ஐடிக்கு நம்ம வந்து பிரைமரி கீன்னு செட் பண்ணோம். அப்படின்னு சொன்னால் ஒரே நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரைமரி கீன்னு ஒன்று கொடுக்கணும். அப்போ கஸ்டம் ஐடியை கிளிக் பண்ணுறீங்க. ரைட் கிளிக் பண்ணி பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பிரைமரி கீன்றது அப்ளை ஆகிடும். ரைட். அப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வியூவில் போய்த்து டேட்டா ஷீட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் இந்த மாதிரி வியூ ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த டியூட்டில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை, இந்த தரவுகளை நீங்கள் வந்து இந்த டேபிளில் கண்டினியூவாக டைப் பண்ணிட்டு போகணும். அப்போது டைப் பண்ணுற நேரம் கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் நம்பர் ஒட்டோ நம்பர்னால அது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஐடி உங்களுக்கு வந்து ஏஎஃப்ன்றது ஒட்டோவாக வரும். அப்போ 001 அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ணணும். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதில் முதலாவது ஆளோட பேரை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ரைட். ரவி அப்படின்னு டைப் பண்ணிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் அடுத்தது வரும். அப்போது இதில் வந்து
சுகுமார் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட், அட்ரஸ் நீங்கள் 32 மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். சிட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு அவர் எந்த சிட்டியில் இருக்கார், ரைட், உங்களுக்கு ஹெட்டன் போடலாம், ஜாஃப்னா, கோல், ரைட், இது போடலாம், ரைட். உங்களுக்கு இந்த சிட்டிஸ் வேணும்னா அந்த சிட்டிஸ் ஆட் பண்ணலாம். கேண்டீன் போட்டுரும், ரைட். மெயின் ஸ்ட்ரீட் ஒன்று இல்லை, கேண்டீனில், ரைட், பட் ஓகே. அப்போது இதில் வந்து 002 டேப், ரைட். அடுத்த பேர் ரிஸ்வான், ரைட். அப்போ இதில் போகிறீங்க முகமட், ரைட். அவர் எங்க 4, ரைட், காலேஜ் ரோட், காலேஜ் ஸ்ட்ரீட், ரைட். சும்மா போட்டுருக்கோம், ரைட். உங்களுக்கு விரும்பமான நான் காலேஜ் ஸ்ட்ரீட்டில் அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் அவர் கோலில் இருக்கார், ரைட். அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து ஃபில் பண்ணணும், ரைட். நான் குயிக்காக ஃபில் பண்ணுறேன், ரைட். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும், ரைட். அப்போ நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் நம்ம டியூட்டில் இருந்த டீட்டெயில்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமான டீட்டெயில்ஸ் இதில் கம்பலன் எல்லாம் போடப்பட்டிருக்கு. நான் ஹெட்டன் கோல் ஜாப்னு பண்ணேன். நீங்கள் விருப்பமான சிட்டிஸை காப்பி சாட்டில் கொடுக்குற சிட்டிஸை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரைட். அப்போது நான் அந்த மாதிரி செட்டப்பில் போட்டு இந்த டேபிளை டைப் பண்ணி முடிச்சுட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம் பர்ஃபெக்டாக. அப்போது ஃபஸ்ட் வீடியோ சரியாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு இதை நார்மலாக செஞ்சுக்கலாம், இல்லாதவங்க பர்ஃபெக்டாக பாருங்கள், ரைட். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் த column width and row height. column width 20 row height வந்து 15 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வரோம், இந்த டேபிள்ட இங்கே கிளிக் பண்ணிட்டு மோ அப்படின்னு வரோம். ஹோமில் பார்த்தீங்கன்னா மோண்ட் இருக்குது. ரோட ஹைட் எவ்வளோ 15 கொடுக்க சொல்லியிருக்காங்க, 15 பிட்ஸ், ஓகேன்னு கொடுத்துருவோம். அண்ட் அதே போல் ஃபீல்ட் வித் அப்படின்னு சொன்னால் கொலம்ட வித்தை வந்து நமக்கு 20 கொடுக்க சொல்லியிருக்காங்க, நம்ம 20 அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் insert the column between last name and address column telephone number, right, as a telephone number. அப்போது இதில் சொல்லியிருக்காங்க டெலிஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு புதிய கொலம் ஒன்று அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் நேமுக்கும் அட்ரஸுக்கும் இடையில். அப்போது நம்ம இங்கே வரோம், லாஸ்ட் நேமுக்கும் அட்ரஸுக்கும் இடையில் நமக்கு கொலம் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் 2 சீசத்தில் ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து டிசைன் வியூவில் போய்ட்டு பண்ணலாம், இந்த இடத்துல வச்சும் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டுன்னு கொடுத்தா புதிய ஃபீல்டு ஒன்று அப்ளை ஆகும். இந்த ஃபீல்டு 1 அப்படின்னு அப்ளை ஆகிருக்கு. இது வர ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்துட்டா நேமை மாற்றிடலாம். அப்போது இதில் நான் கொடுக்குறோம் டிபி நம்பர் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையான டெலிஃபோன் நம்பர்ஸ் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. நீங்கள் இதே நம்பரை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பமான நம்பர்ஸ் நீங்கள் டைப் பண்ணலாம், சரி. இப்போது நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி ரைட் நம்பர்ஸ் டைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம இது கால் பண்ண போகிறது இல்லை, ரைட். நமக்கு டேட்டா பேஸுக்கு இப்போ ப்ராக்டிக்கலுக்காக வேண்டிய தேவை. பட் நீங்கள் ஒரிஜினலான ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுற நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்றத டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் சரியாக 10 நம்பர்ஸ் வரணும்னா அதுக்குரிய கண்டிஷன்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் வந்து வீடியோ நம்பர் 1ல் நான் வந்து உங்களுக்கு காய்ச்சிருக்கேன், சரியா. அப்போது இதில் நம்ம இப்போ நம்பர்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு போவோம், சரியா. இந்த நம்பரை வச்சு நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை, இந்த டெலிஃபோன் நம்பரை. பட் நமக்கு இப்படி போட்டுட்டு போகலாம். ஓ இதே நான் என்ன சேவ் ஒன்று கொடுத்துருவோம், சரி. இந்த இடத்துல கட்டாயம் செய்து முடிய சேவ் ஒன்று கொடுத்துக்கணும், ரைட். டேபிள் சேவ் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் சரி. ஷோர்ட் த சிட்டி காலம் ஆஸ் ஆர்டர். உங்களுக்கு வேணால் இதை ஷோர்ட் பண்ணி பார்க்கலாம், இது ஒரு ப்ராக்டிக்கலுக்காக வேண்டி போடப்பட்டிருக்கு. சிட்டி காலம் இங்கே கிளிக் பண்ணி சிட்டி காலம் நீங்கள் A to Z அப்படின்னு கொடுத்தா A to Zக்கு ஷோர்ட் ஆகும், ரைட். உங்களுக்கு இது விருப்பமான மாதிரி வந்து ஷோர்ட் பண்ணிக்கலாம், ரைட். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கஸ்டம் ஐடிக்கு ஷோர்ட் பண்ணணும்னு சொன்னால் கஸ்டம் ஐடி வேணாலும் உங்களுக்கு A to Z அப்படின்ற ஷோர்ட் பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமான முறையில் ஷார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், சரி. ஏறு வருஷப்படுத்துறது, இறங்க வருஷப்படுத்துறது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீஸ் த ஃபர்ஸ்ட் நேம் காலம், ரைட். ஃபர்ஸ்ட் நேம் காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணட்டாம். ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுக்கலாம், சரியா. ஃப்ரீஸ் பண்ணி போடலாம். ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறது இது ஃபர்ஸ்ட் காலமுக்கு மூவ் ஆகும். அதே போல் இந்த காலம்ட வித் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. இதில் இன்னும் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃப்ரீஸ்ன்றதில் சரியான வேலைகளை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அகலத்தங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் கூட்டுவோம், இது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலம்ஸ் எல்லாம் இப்படி கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த சைட் பார் இருக்குது தானே, சைட் பாரில் நீங்கள் இவர் வந்து இந்த காலம்ஸை வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம், பார்த்தீங்களா. பட் இது மூவ் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அது அப்படியே ஃப்ரீஸ் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, எதுவுமே அது மூவ் ஆகாது ஃபர்ஸ்ட் நேம் காலம். மற்ற காலம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அப்படின்னு பார்க்கலாம், ரைட். இதில் சம்டைம் வந்து ரெக்கார்ட்ஸ் ஒரு 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு இந்த நேமை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்போ இது வந்து மூவ் பண்ணுறேன்னா யார்ட டீட்டெயில்ஸ், ரைட். யார்ட அட்ரஸ் தான் ஃபோன் நம்பர்ஸ். அப்போ ஈஸியாக உங்களுக்கு பார்க்கறதுக்காக இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம். தேவையில்லைன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அன்ஃப்ரீஸ்ன்னு கொடுத்தா ஃப்ரீஸை ரிமூவ் பண்ணி போடலாம். அதுக்கு பிறகு வர வேணா உங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணிக்கலாம், ரைட்.
அப்போ இதான் columns எங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கலாம். இதில் போய்ட்டு more column with நான் 20 அப்ளை பண்ணிக்கிறேன், ரைட். 20 இந்த ஓகே, அதுவும் இதுவானா ரைட். ஓகே சரி. அப்போ ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து அந்த காலம்ஸை வந்து எங்களுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி எடுக்கலாம், ரைட். அப்போ ஃப்ரீஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு பாருங்கள். மூவ் பண்ணுறது நான் காட்டினேன் இப்போ, ரைட். இந்த மூவையும் செய்து பாருங்கள், ரைட். அப்போது இந்த சப்ஜெக்டை வந்து பொறுமையாக டைம் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேபிளை நீங்கள் பர்ஃபெக்டாக டைப் பண்ணிக்கிறணும், சரியா, ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கொஷின்ஸ் இருக்குது கீழே. இந்த 3 கொஷின்ஸை நம்ம அவசரமாக பார்த்துருவோம், ரைட். அப்போது இதில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் த காலம், hide the custom ID column and unhide again, ரைட்டா. சும்மா ப்ராக்டிக்கலுக்காக வேண்டி சும்மா ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கஸ்டம் ஐடி அப்படின்றத வந்து ஹைட் பண்ணுறேன்னு சொல்கிறது மறைக்கிறது. இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹைட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹைட் பண்ணி போடலாம். எந்த காலம் ஹைட் பண்ணணும்? கஸ்டம் ஐடி, ரைட். ஓகே, கஸ்டம் ஐடி வரைஞ்சிடும். எகெயின் உங்களுக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தேவையான காலம் மறுபடியும் டிக்கை போட்டு உங்களுக்கு எடுத்துடலாம். ஒரு சிலர் சம்டைம் இங்கே கிளிக் பண்ணி அவ்வளோத்தையும் ஹைட் பண்ணி போடக்கூடியவங்களும் இருக்காங்க, ரைட். சும்மா ஃபன்னாக செஞ்சு பார்க்குறது, ரைட். அப்போது ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி போடுறது. அப்படி தான் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வாங்க, ரைட். ஹோமில் மோவில் வந்துட்டு இதில் பாருங்கள் அன்ஹைட் அப்படின்னு இருக்கும், ரைட். அன்ஹைட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் மறுபடி அன்ஹைட் பண்ணி எடுக்கலாம், ரைட். அப்போ ஹைட் அண்ட் அன்ஹைட் காலம்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு செய்து பார்க்கலாம். டைம் எடுத்து செய்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட், change the data sheet background color blue and green color, ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர் கிரிட் லைன்ஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபோன்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன்ட் கலரும் எல்லோ கலருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, ரைட். இது நம்ம எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் மாற்றி பார்ப்போம், சரி. இவரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இவரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம், ரைட். ஃபோன் கலர் எழுத்துற கலர், இப்போ எழுத்து கலர் எல்லோ சொல்லியிருக்காங்க, எல்லோ கொடுக்கலாம், சரியா. இது பார்த்தீங்களா, இது ஒட்டோவாய ப்ளூக்கு மாறிடுச்சு, ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது பேக்ரவுண்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் தேவை, ப்ளூனா ப்ளூ தான், ரைட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட டேட்டா பேஸ்டு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், சரி. அப்போது ஃபோன் கலரும் இருக்குது இந்த இடத்துல, பேக்ரவுண்ட் கலரும் இந்த இடத்துல இருக்குது, சரி. அப்போது விருப்பமான மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு வந்து செட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அது நான் வந்து இக்னோர் பண்ணி விட்டேன், ரைட். இப்போ நான் வந்து இதை வந்து அன்டூ பண்ணுறேன், ரைட். எனக்கு கலர்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான், ரைட். இப்போ கலர்ஸை வந்து நமக்கு கலர்ஸ் அப்படி இருக்குது, ரைட். அப்போது நமக்கு என்ன இதில் போய்ட்டு கலர்ஸ் வந்து ஃபோன் கலர்ஸ் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டா நார்மல் ஆயிடும், ரைட். உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதில் கலர்ஸை வந்து தேவையான இடங்களில் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் த காலம் ஆஸ் ஜெண்டர். ஜெண்டர்னு புதிய காலம்னு போடட்டாம், ரைட். லுக்அப் விசார்டில் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல், ரைட். அப்போது இந்த டேபிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம லுக்அப் விசார்டில் புதிய ஃபீல்டோடு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் செய்ததுக்கு பிறகு நமக்கு அப்படி ஒரு புதிய ஒரு ஃபீல்ட் நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வியூவில் போயிட்டு டிசைன் வியூ ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த டிசைன் வியூவில் நமக்கு என்ன செய்யலாம், புதிய ஃபீல்டு என்னது ஜெண்டர் அப்படின்னு போட்டுட்டு ஜியை கொஞ்சம் கேபிட்டல் பண்ணிக்கிறோம், ரைட். ஜெண்டர்னு போட்டுட்டு இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து லுக்அப் விசார்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அப்போ லுக்அப் விசார்டில் நம்ம வந்து ஐ வில் டைப் த வேல்யூ தட் ஐ வாண்ட்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா, ரைட். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த, ரைட். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ, அந்த ஃபஸ்ட் வீடியோ இந்த பார்க்கலாம் டிஸ்பிளேல வாங்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் வீடியோ, ரைட். லிங்கை பாருங்கள். இந்த ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறதுன்ற பேசிக் பார்ட்லாம் காய்ச்சிருக்கேன், ரைட். அப்போ ஓகே, மேல் இதில் வந்து ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட், ரைட். ஜெண்டர் ஃபினிஷ், அவ்வளோதான் சப்ஜெக்ட். அப்போ லுக்கப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் ஃபீமேல்னு காட்டும், உங்களுக்கு அதை பார்த்துக்கலாம். அண்டு சேவ் வியூ டேட்டா ஷீட், அவ்வளோதான் சப்ஜெக்ட். அப்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் டேபிளை செய்துக்கலாம், ஓகே. அப்போது இது ஃபஸ்ட் டேபிள். அப்போ நம்ம இன்னொரு டேபிள் செய்துட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற பாட்டை செய்யணும். அப்போது இரண்டாவது டேபிள் என்னன்னு சொன்னால் கிரியேட் another டேபிள் அண்ட் கிரியேட் த ரிலேஷன் பிட்வீன் 2 டேபிள்ஸ். ரெண்டாவது டேபிள் என்னது, டேபிளோட நேம் வந்து புக் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் செய்ய சொல்லியிருக்காங்க, சரியா. அப்போ இந்த புக் டீடைல்ஸ் டேபிள் செய்கிறதுக்காக வேண்டி ஃபீல்ட்ஸ் தரப்பட்டிருக்கு. கஸ்டம் ஐடி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கஸ்டமர் ஐடியும் புக் ஐடின்னு ஒன்றும் பரோ டேட் ரெண்ட் பர் டே அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போது அதே போல் அதில் ஃபீல்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தரப்பட்டிருக்கு. இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போது இதை க்ரியேட் பண்ண முன்னாடி நான் ஒரு சின்ன வீடியோ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. என்னண்டா, இந்த
மாரியான ரைட் உங்களுக்கு பேசிக்லேருந்து சரியான முறையில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றத படிக்கணும். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் பேசிக்லேருந்து சரியான முறையில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேல விளங்கக்கூடிய எங்களோட இந்த கோர்ஸை உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சரியான முறையில் பேசிக்லேருந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்ன்றத உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ஸ்டடி பேக் ஒன்று தான் இது. 100% ஆஃபரில் கொடுத்துருக்கோம். ரைட்? ஜஸ்ட் ஒரு 1200க்கு வழங்கியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு வேண்டாம் இது டிஸ்பிளேல விளங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ரைட். அப்போது இதில் நம்ம கதைக்க போகிற சப்ஜெக்ட் இந்த இருக்கக்கூடிய இந்த டேபிளை நம்ம இப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ இதை கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே வந்து கிரியேட்டில் போயிட்டு ரைட் கிரியேட் அப்படின்ற டேபிளை கிளிக் பண்ணி டேபிள்னு கொடுத்தீங்கன்னா புதிய டேபிள் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த டேபிளை வியூவில் போயிட்டு டிசைன் வியூன்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் இந்த மாதிரி வந்துடும். இந்த டேபிளோட நேம் என்னது? புக் டீட்டெயில்ஸ். புக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டேபிள் ஒன்று பர்ஃபெக்டாக செஞ்சுக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம் ஐடி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் ஐடி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரோ டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பர் டே அப்படின்றது தான் இருக்குது. ரைட்? அப்போ ரைட் ரெண்ட் பர் டே அப்படின்றது வந்துருக்கு. அப்போ 4 ஃபீல்ட் தான் இதில் இருக்குது இப்போக்கு. சரியா? இந்த 4 ஃபீல்ட் நேம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தேவையான மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறோம். கஸ்டம் ஐடி டெக்ஸ்ட் ஃபார்மேட். அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 2 டெக்ஸ்ட்டும் 3 லெட்டர்ஸும் நம்பர்ஸும் வர மாதிரி இருக்கணும். அப்போது நம்ம அதுக்கு தெரியும் நமக்கு எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு. கஸ்டம் ஐடி இந்த இடத்துல போய் டெக்ஸ்ட் ஷோர்ட் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். இன்புட் மார்க்கில் டபுள் கொட்டேஷனில் வரணும் AF அப்படின்றது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் 3 டிஜிட்ஸ் 3 ஜீரோஸ் வரணும். அப்போது AFன்றது கட்டாயம் வர மாதிரி தான் நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறோம். சரியா? டபுள் கொட்டேஷனில் கொடுக்க ரீசன் சிங்கிள் கொட்டேஷனில் டபுள் கொட்டேஷன். ரைட்டா? அப்போது கொடுக்குற ரீசன் வந்து இந்த AFன்றது ஒட்டோவாக வரணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் நம்ம அதில் இது 00ன்னு கொடுத்துருக்கக்கூடிய இடங்களில் நம்பர்ஸ் எங்களுக்கு எனி டைம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் புக் ஐடிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் புக் ஐடிக்கு சொல்லியிருக்காங்க LL 2 zeros. இந்த ப்ராக்கெட்ஸ் வராது. ரைட்? ப்ராக்கெட் போட்டிருக்கிறது உங்களுக்கு இதை டிசைனில் காட்டுறதுக்காக வேண்டி 2 letters and 2 numbers 2 digits வரும் நம்பர்ஸ். அப்போ LLன்னு சொன்னால் 2 letters வேண்டிய லெட்டர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இவரை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் மார்க்கில் ரைட் LL 20 அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இதுக்கு டபுள் கொட்டேஷன் எதுவும் வராது. ரைட்? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரோ டேட் என்ன சொல்லியிருக்காங்க? டேட் அண்ட் டைம்ன்ற ஃபார்மேட். இதில் அப்ளை பண்ண வேண்டிய டைம் இப்போ டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் greater than 1/1/2009 அப்படின்னு போட்டிருக்கு. 1/1/2025 அப்படின்னு போடுங்க. ரைட்டா? 25 ரைட் 1/1/2025 அப்படின்றத அப்ளை பண்ணிங்க. அப்போ நான் இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்? பரோ டேட்டில் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபார்மேட் வந்து என்ன கொடுக்க போகிறோம்? கரண்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூலேஷன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. வேல்யூலேஷன் ரூல்ஸ் ரைட்? வேல்யூலேஷன் ரூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த டிஃபால்ட் வேல்யூனா என்ன, வேல்யூலேஷன் ரூல்ஸ்னா என்ன, வேல்யூ டெக்ஸ்ட்னா என்ன, இதெல்லாமே வந்து வீடியோ நம்பர் 1ல் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்? ஓகே. அப்போ இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் வேல்யூலேஷன் ரூல்ஸில் கிரேட்டர் தேன் என்ன கொடுக்க போகிறோம்? 01/01/2025ன்னு கொடுத்துருவோம். ரைட்? வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. ரைட் 2025 கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேஷ் மார்க் காட்டும். அதை பற்றி எதுவும் யோசிக்க தேவையில்லை. சேவ் கொடுத்துருவோம். அண்டு ஃபைனலாக ரெண்ட் பர் டே கரன்சின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கரன்சி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். கிரேட்டர் தேன் எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 rupees 10 ரூபாய் விட கூட தான் ரெண்ட் வரணும். அப்போது இந்த டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 10 ரூபாய்க்கு குறைய டைம் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் அப்ளை ஆகாது. ரைட்? அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். ரைட்? இதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரைட்? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போய் கரன்சி அப்படின்றத கொடுத்துருவோம். சாரி இவர் ரைட் இவரை கிளிக் பண்ணி கரன்சி வந்து டிஃபால்ட் வேல்யூவில் ஒரு 0 இருக்கும். அந்த 0வை ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூலேஷன் ரூல்ஸ் அப்படின்றதுல வந்து கிரேட்டர் தேன் மார்க்கை டைப் பண்ணி 10 அடிச்சிடணும். ருபீஸ் எல்லாம் அடிக்க தேவையில்லை. 10 அடித்தா போதும். ரைட்? அதை சேவ் பண்ணிக்கோங்க. ரைட்? அப்போது அமௌண்ட் பெருசாக இருக்கணும் 10 விட. ரைட்? அவ்வளோதான். வியூ டேட்டா ஷீட் வியூ கொடுத்தீங்கன்னா டேபிள் வியூ ஆயிரும். அதுக்கு பிறகு
இந்த தரப்பட்டிருக்கக்கூடிய டேபிள்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே ரைட். அப்போது சப்ஜெக்டை பாருங்கள், பார்த்துட்டு இதில் என்ன செய்ய போகிறீங்க சாரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 001 ரைட் டிஎஃப் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று போட்டுருந்துச்சு புக் நம்பர் ரைட். பரோ டேட் இப்போ நான் கொடுக்குறோம் 01/02/2025 அப்படின்னு கொடுத்துருவோம். ரெண்ட் படே ஒரு 12 ரூபா கொடுத்துருவோம். இந்த மாதிரி இந்த டேபிளை ஃபுல்லாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இதே டேபிளை ஃபில் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செப்பரேட்டாக வேறு டேபிள் ஃபில் பண்ணாலும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை ரைட். அப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டேபிளை பார்த்து இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மாறும், பட் இந்த டேபிள்ஸ் அப்படியே நம்ம ஃபில் பண்ணி எடுப்போம். சரி, அப்போது நான் வந்து குயிக்காக ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே, நம்ம இந்த டேபிளையும் அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணோம், பட் டீட்டெயில்ஸ் நான் வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே போல் இதை டைப் பண்ணுற இடத்துல நல்லா விளங்கிக்குங்க. இந்த இடத்துல ஒரு எம் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு எம் போட்டால் இதை டைப் பண்ணிடாது, எம்மோட இன்னொரு எழுத்து சேர்த்துக்குங்க ரைட்டா. ரைட், அப்படி தனியாக எழுத்தா இதில் அப்ளை பண்ணிடாது, நீங்கள் கட்டாயம் ஒரு எழுத்தை சேர்த்துக்குங்க ரைட். ஓகே, அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இந்த டேபிளை நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது, ஒன்று கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அடுத்தது புக் டீட்டெயில்ஸ். அப்போது இந்த 2 டேபிளையும் வச்சு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நமக்கு தேவைப்படுது ஒரு டேபிள் ஒன்று செய்யணும். எப்படின்னா இந்த 2 டேபிளில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் தேவை. ஒருத்தர் புக் எடுத்துகிட்டு போயிட்டாரு, திரும்ப வரல, அப்போ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பேசிக்காக சொல்கிறோம் ரைட். கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு அவரோட நேம் தேவை, அட்ரஸ் தேவை, அவர் எடுத்த புக் தேவை, புக் எடுத்த டேட் தேவை, இதெல்லாமே வேணும். அப்போ இது 2 டேபிளில் இருக்குது ரைட். டிஃப்ரெண்ட் 2 டேபிள்ஸில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ரைட். அவரோட நேம் ரைட், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் தேவை. அதே போல் அவர் எடுத்த புக் நேமும் எடுத்த டேட்டும் அதுக்கான ரெண்ட் ரைட், ஒரு நாளைக்கு எவ்வளோ அவர் கட்டணும் அப்படின்றது ரைட், லேட் ஆகினா எவ்வளோ கட்டணும் பேமெண்ட்ஸ் ரைட். அப்போது அதெல்லாமே இதில் அப்ளை ஆகணும். அப்போது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து 2 டேபிள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு டேபிளுக்கு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு குவரி கிரியேட் பண்ணணும். ஒரு குவரி கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக 2 டேபிள் இருக்கிற நேரம் நமக்கு அப்படி ஒரே தடவை கிரியேட் பண்ணலாது. அப்போது அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் என்னன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 டேபிள்லையும் 2 டேபிளுக்கும் பொதுவான ஒரு ஃபீல்டை எடுத்து அந்த ஃபீல்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரிலேஷன்ஷிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை பண்ணினா அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு எங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு குவரி கிரியேட் பண்ணலாம். சரி, அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிடுவோம் ரைட். அப்போது ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸஸில் உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் எடுத்துகிட்டு வரேன் ரைட். அப்போது இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போது 2 டேபிள் புக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேபிளையும் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேபிளையும் 2 டேபிளை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆயிரும். உங்களுக்கு வேண்டிய ஃப்ரண்ட்லையும் இது பேக்லையும் இப்படி போடலாம். இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லோட் பண்ணி பார்க்கலாம். சரியா, அப்போது ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பார்ட். அப்போது இதில் வந்து 1 to 1 அப்படின்ற சிஸ்டத்தில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கஸ்டம் ஐடி, அந்த கஸ்டம் ஐடியும் ஒரே கஸ்டம் ஐடி தான், ஒரே கஸ்டமர்ட் ஐடி. அப்போ 2யும் வச்சு நமக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணலாம் ரைட். 2க்கும் இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கவங்கள சந்திக்கணும் ரைட், உறவு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் 2 பக்கத்துக்கும் பொதுவான ஒருத்தர் இருப்பார், ஏன்னா அவரை வச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். சரி, அந்த மாதிரி இப்போ இந்த குரூப்புக்கும் ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு பொதுவானவர் யார், கஸ்டம் ஐடி. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த கஸ்டம் ஐடி எடுத்துகிட்டு வந்து இந்த யாருக்கு தானே இந்த கஸ்டம் ஐடிக்கு மேலே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். சரியா, இதை வந்து நீங்கள் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் இந்த புக் டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் வியூ டிசைன் வியூவில் போயிட்டு இதில் வந்து இந்த ப்ரைமரி கீயை வந்து நான் வந்து புக் ஐடியை கொடுத்துருக்கேன் ரைட். புக் ஐடியை ப்ரைமரி கீயை போட்டுக்கிறோம் ரைட். நமக்கு அதுதான் லேசி ரைட். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னு சொன்னால் ஒரே நேமில் நம்மக்கிட்ட புக்ஸ் இல்லை ரைட், அதனால் பிரச்சனை வரல ரைட். இதில் வந்து வரும் இந்த கஸ்டம் ஐடி எடுத்துகிட்டு வந்து இந்த கஸ்டம் ஐடிக்கு மேலே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி போடும், பிரச்சனை இல்லை. இது இந்த கஸ்டம் ஐடிக்கு ப்ரைமரிக்கு இருந்தாலும் இது கிரியேட் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் ஐடி டு கஸ்டம் ஐடின்றது வந்துருக்கு ரைட். அப்போது இந்த சிஸ்டத்தில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜாயின் டைப் தேவை, இந்த இடத்துல கிரியேட்னு கொடுத்தா கிரியேட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஸ்டம் ஐடிக்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் கஸ்டம் ஐடியை தூக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த வேறு எதாவது ஒன்றில் போட்டுட்டீங்க, பிள்ளை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிலீட்னு கொடுத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எடிட் பண்ணலாம். இல்லை எடிட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு எந்த ஃபீல்டு அப்படின்றத கொடுத்து ஓகேன்னு கொடுத்துடலாம். சரியா, அப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டோம். ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டேப்பை வந்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணி போட்டேன் ரைட். இப்போ ரிலேஷன்ஷிப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ இது ரிலேஷன்ஷிப்பை காணலை அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ரைட். அது நமக்கு இப்போ கண்ணால் விளங்காது, பிரச்சனை இல்லை. அது அப்படியே ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு
நம்ம என்ன செய்றது அப்படின்டா, அது செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபோட்டோவோட இந்த டியூட்ல போட்டிருக்கேன். சரியா? கிரியேட் பண்ணதுக்கு பிறகு, இந்த கிரியேட் பண்ண ரிலேஷன்ஷிப்ப வச்சு நம்ம என்ன செய்யலாம்டா, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் இஸ் நம்ம சொல்றது குவரி. குவரின்னு சொல்றதும் டைப் ஆஃப் டேபிள் அப்படின்னு சொன்னேன். ரைட். அது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல காய்ச்சிருந்தேன். ரைட். குவரிஸ் டைப் எல்லாம் நெறைய டைப்பான குவரிஸ் நம்ம காய்ச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. பார்த்தீங்கன்னு சொன்னா டியூட்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் பெர்ஃபெக்ட்டான டியூட் கொண்டு வந்திருக்கேன். ரைட். அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கொஸ்டின மட்டும் தான் இந்த வீடியோல கதைக்க போறோம். அண்ட் அடுத்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம்னா, அடுத்த சப்ஜெக்ட்ட கதைப்போம். ரைட். அப்போ இது ஒரு முக்கியமான பார்ட். கிரியேட் அ குவரி டிஸ்ப்ளே த ஆல் ரெக்கார்ட்ஸ் இன் போத் டேபிள்ஸ். இந்த 2 டேபிள் என்னது, கஸ்டமர் டீடைல்ஸ் டேபிளையும், புக் டீடைல்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய அனைத்து டீடைல்ஸையும் ஒரு குவரிக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேவ் த குவரி நேம் ஆஸ் ஃபைனல் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஃபைனலா பார்க்க போறது, இந்த ஃபைனல் குவரி எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அப்போ இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், கிரியேட் குவரி அப்படின்னு இருக்குதா, கிரியேட் டேபிள், குவரி, ஃபார்ம், ரிப்போர்ட். அப்போ இதில் நான் செட் பண்ணேன் குவரி அப்படின்றத போய்ட்டு குவரி விசார்ட்ல எடுக்கல, குவரி டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும், எந்த டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னு. எனக்கு தேவை கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிளும், அதே போல் புக் டீடைல்ஸ் அப்படின்ற டேபிளும், 2 டேபிளையும் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டு அது க்ளோஸ் ஆயிடும். அப்போ பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட டேபிள்ஸ் எல்லாமே, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபீல்டெல்லாம் இந்த இடத்துல காட்டும். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல நம்பர் அப்படின்றது உங்களுக்கு தேவை. அப்போ நம்பர்ன்றத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்பர் அப்ளை ஆகிடும். அதே போல் கஸ்டம் ஐடின்றது உங்களுக்கு தேவை, டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த பாருங்க கஸ்டம் ஐடி அப்ளை ஆகிடும். ஃபர்ஸ்ட் நேம் தேவை, டபுள் கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, ஜெண்டர். அதே போல் மறுபடி கஸ்டம் ஐடி நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை, ஏன்னு சொன்னால் கஸ்டம் ஐடி நம்ம ஏற்கனவே இந்த டேபிளுக்கு போட்டிருக்கோம். அப்போது புக் ஐடி ஆட் பண்ணுவோம், பரோ டேட், ரெண்ட் பர் டே, நமக்கு தேவையான ஃபீல்டு எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். ரைட். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ்னு கொடுக்குறேன். குவரிக்கு நேம் கேட்குது, சேவ் ஆஸ் குவரி நேம் என்னது, ஃபைனல் அப்படின்னு கொடுப்போம். ரைட். ஃபைனல்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இது கிரியேட் ஆயிடும். இப்போ நான் வந்து மறுபடி சேவ்னு கொடுத்துட்டு இதை வியூன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ரன்னும் கொடுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ரைட். ரன்னுன்னு கொடுப்போம். ரைட். இப்போ பாருங்க ஃபைனல்ன்ற குவரியில் நம்பர், கஸ்டம் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெண்டர், புக் ஐடி, பரோ டேட் 2 டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைனல் என்ற குவாரியில் ஆட் ஆகி இருக்கு. அப்போது இது வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சரியான முறையில் இந்த டியூட்ஸை எடுத்து ரைட் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. ஓகே. அப்போது டியூட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் லிங்க் ஒன்று போட்டுறேன். ரைட்டா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஓகே. அப்போது அடுத்த சப்ஜெக்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு, ரைட், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம எப்படி இதுலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். ரைட். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் புக் கஸ்டமர் டீடைல்ஸ் இதெல்லாம் ஃபைன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ரெண்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ரைட், நம்பர் ஆஃப் டேஸ், இந்த ஒரு புக் எடுத்துகிட்டு போய் எத்தனை நாள் ஆகுது, ரைட், அதே போல் இந்த மாதிரியான சப்ஜெக்ட், ரைட், அமௌண்ட் எவ்வளோ, இதெல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கதைக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணிய கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் போடுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ரைட். நீங்கள் ஷேர் பண்ணுற நேரம் அவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. Have a nice day.